இவரதுக்கு இவ்வளவு காலங்காத்தால கால் பண்றாரு? என்னவா இருக்கும்? ஹலோ விஜய், குட் மார்னிங். சொல்லுங்க சார். என்ன விஜய், குட் மார்னிங் கூட சொல்ல மாட்டியா? சரி, குட் மார்னிங். என்ன விஷயமா கால் பண்ணிருக்கீங்க? விஜய், இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாவே கிளம்பி கடைக்கு வந்துரு. என்னாச்சு சார்? எதுக்காக சீக்கிரம் வர சொல்றீங்க? இல்ல, நீ இன்னைக்கு நம்ம கடையில வேலை பார்க்குற எல்லா ஸ்டாஃபு கிட்டையும் நம்ம கடை ஓனர் ஏதோ பேசணுங்கிறாரு. பிசினஸ் டெவலப்மெண்ட் பத்தியா என்னன்னு தெரியல. காலையில எனக்கு அவர் ஃபோன் பண்ணி நம்ம எல்லா ஸ்டாஃபையும் கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லி அவங்க எல்லாருக்கிட்டையும் நான் கொஞ்சம் பேசணும்னு சொன்னாரு. அதனாலதான் நான் ஒவ்வொருத்தருக்கும் கால் பண்ணி இந்த விஷயத்த நான் சொல்லிட்டு இருக்கேன். உனக்கும் நான் சொல்லிட்டேன், நீ கொஞ்சம் சீக்கிரம் வந்துரு. சார், என் பொண்ணு ஸ்கூல்ல விட்டுட்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். என்ன விஜய், கடை ஓனர் அவ்வளவு தூரம் சொல்லி நீ லேட்டா வந்தினா அப்புறம் ஒன்னதானே தப்பா எடுத்து பாரு. இங்க பாரு, ஏற்கனவே உன் மேல பிளாக் மார்க் இருக்கு. விஜய், லைன்ல இருக்கியா? சரி, ஓகே சார். நான் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வரேன். என்ன விஜய், என்ன யோசிச்சுட்டு இருக்க? போன்ல யாரு? கடையோட மேனேஜர் கால் பண்ணிருந்தாரு. சீக்கிரமா கடைக்கு வர சொல்லி ஓனர் சொன்னாராம். ஓ, சீக்கிரமா வர சொன்னாருன்னா கிளம்பி போ. நிலாவை நான் ஸ்கூல்ல விட்டுறேன். இல்லன்னா சிவா இருக்கா, அவன் விட போறான். நாங்கெல்லாம் இருக்கோம்ல, உனக்கு எதுக்கு இந்த கவலை எல்லாம்? டக்குன்னு சாப்பிட்டு கிளம்பு. இல்ல, எனக்கு சாப்பிட்ற மைண்ட்லாம் இல்ல. நான் அப்படியே கிளம்புறேன். என்ன விஜய், ஒரு 2 இட்லியாவது சாப்பிட்டு போ. சாப்பிடாம வெறும் வயித்துல போனா பசிக்கும்ல. இல்ல, எனக்கு பசிலாம் இல்ல. நிலா, அம்மா வேலைக்கு கிளம்புறேன். உன்னை பாட்டியோ இல்ல மாமாவோ யாராவது ஸ்கூல்ல போய் விடுவாங்க, சரியா? அம்மாவை சீக்கிரமா கடைக்கு வர சொல்லிருக்காங்க. நான் இப்ப போயிட்டு உன்னை ஈவினிங் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓகே? சரிம்மா. சரி, டிஃபன் சாப்பிட்டு பத்திரமா போகணும், சரியா? ஓகேம்மா, நீங்களும் பத்திரமா போங்க. மொத்தம் கூட ஒரு வாய் கூட சாப்பிடாம போறது மனசுக்கு கஷ்டமா இருக்கு விஜி. இல்ல, பரவாயில்ல, இருக்கட்டும். நான் அப்படியே ரெடி ஆயிட்டு கிளம்பிடுறேன். சரி, நீ உட்காரு. பாட்டி உனக்கு போய் இட்லி எடுத்துட்டு வரேன். என்ன? மாமா, எனக்கு ஒரு கதை சொல்லுங்க. ஒரு ஊர்ல ஒரு அம்மா இருந்தாங்களாம். அவங்களுக்கு 2 பசங்களாம். ஒரு ஆம்பளை பையன், ஒரு பொம்பளை பொண்ணு. எங்க அம்மா மாதிரி தானே? கரெக்டா கண்டுபிடிச்சிட்டியே. விஜய், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஒரு நிமிஷம், வா வா. என்னங்க, முதலாளி கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு என்னைய பாத்துட்டு இருக்கீங்க? விஜய், என்ன மன்னிச்சிரு விஜய். நான் ஏன் உங்களை மன்னிக்கணும்? இல்ல, ஓனரு உன்னை வர சொல்லல. நான் தான் உன்கிட்ட மனசு விட்டு பேசணும்னு வர சொன்னேன். விஜய் விஜய் விஜய், தயவு செஞ்சு கோவப்படாத. உன்கிட்ட நிறைய விஷயம் பேசணும் தான் வீட்டுக்கு வந்தேன். ஆனா நீ என் பேச்ச முழுசா கேட்காம சட்டுன்னு கோவப்பட்டு திட்டி அனுப்பிட்ட. சரி, இப்ப என்ன பிரச்சனை? விஜய் விஜய், கோவம் நியாயமானதுதான், நான் இல்லைன்னு சொல்லல. என் மனசுல இருக்க விஷயத்த உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம தான் போய் சொல்லி உன்னை வர வச்சேன். என்ன முக்கியமான விஷயம் தான் நான் கண்ணால கேட்கிறேன், அப்படிதானே? எனக்கு புரியுது. அதுக்கு தானே உன்னை நான் இவ்வளவு சீக்கிரமா வர வச்சேன். மற்றவங்க வரத்துக்குள்ள நம்ம பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வந்துருவோம். அதான் நமக்கு நல்லது. டென்ஷன் ஆகாது விஜய். ஒன்றும் இல்லை, உன்னை பார்க்குறப்பெல்லாம் எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு விஜய்.
புருஷன் இல்லாம ஒரு பெண் குழந்தைய வச்சுட்டு தனியா இருந்து கஷ்டப்படுற. உனக்கு நல்ல மனசு இருக்கு, திறமையான பொண்ணு வேற. உன் கஷ்டத்தை பாக்குறப்ப ஒரு சக மனிதனா எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு விஜி. விஜி, நீ நீ ஏன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கூடாது? அதுவும் நல்ல ஸ்டைலா, கொஞ்சம் கருப்பா இருந்தாலும் கொஞ்சம் அழகா. ஏன் என்ன மாதிரி கூட என்னையே வச்சுக்க. ஆ? என்ன லைஃப் பார்ட்னரா சூஸ் பண்ணா லைஃப் நல்லா இருக்கும். இதை நான் ஏன் சொல்றேன்னா, அதுவும் ஒரு பொம்பளை புள்ளைய வச்சுக்கிட்டு இந்த சமுதாயத்துல ஒரு பொண்ணு சேஃப்டியா வாழ்ந்துட முடியாது. உனக்குன்னு ஒரு துணை இருக்கணும் இல்லையா? அதுக்காக தான் நானே உன்னை கட்டிக்கலான்னு ஆசைப்படுறேன். அதுக்கு நீ சம்மதிச்சினா அதுவே ரொம்ப. நல்ல வேலை அடிக்கல. இதோட நிப்பாட்டிக்கோங்க. உங்களுக்கு இவ்வளவுதான் மரியாதை. இதுக்கு மேல ஏதாவது ஒரு வார்த்தை பேசுனீங்க, நான் ஓனர் கிட்ட உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். ஓனர் கிட்ட மட்டும் இல்ல, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி ஈவ் டீசிங் கேஸ்ல மாட்டி விட்டுருவேன். அம்மா, உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? பெரிய தியாகியா நீங்க? நீங்க எனக்கு வாழ்க்கை பிச்சை போடணும்னு நினைக்கிறீங்களோ? ஆமா, முதல்ல யார் நீங்க? எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு சார். அந்த மீறினீங்கன்னா இந்த விஜயோட இன்னொரு முகத்தை நீங்க பார்க்க வேண்டியதாயிடும். ஓஹோ, இத சொல்லுதான் அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வந்தீங்களோ? ஆமா, உங்களுக்கு யார் இந்த தைரியத்தை கொடுத்தா? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். ஒரு பொண்ணு தனியா இருந்தா யார் வேணாலும் வந்து அவளை அப்ரோச் பண்ணி அவளை ஓகே பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைப்பீங்களா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு சார். உங்க மேல நான் கொஞ்சம் மரியாதை வச்சிருக்கேன், அதை நீங்க காப்பாத்திக்கோங்க. முதல்ல உங்க மனசுல இருக்கிற இந்த கேவலமான எண்ணத்தை மாத்திக்கோங்க. ஆமா, ஏன் மேல கவலைப்படுறதுக்கு நீங்க யாரு?